அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறவர், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து உங்களை ஆதரிக்கிற அன்பின் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த ஜெப வேளைக்கு என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அழுகை நிச்சயமாக ஆனந்த களிப்பாய் மாறும். ஐயா, சாம்பலாகி அழிந்து நாசமாய் போய்விட்டது போல் தோன்றுகிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, உங்கள் தொழில் மற்றும் ஊழியங்களில் கூட சாம்பலுக்கு பதிலாக அவர் ஒரு சிங்கார வாழ்வை கொடுக்க முடியும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயமே நொறுங்கி போய்விட்டது, ஐயா என் உள்ளமெல்லாம் உடைந்து போய்விட்டது, இந்த காரியத்தினால், இந்த பிரச்சனைகளினால், நான் கேள்விப்பட்ட சங்கதியினால் அல்லது எனக்கு நடக்கிற காரியங்களினால் நான் நொந்து நொறுங்குண்டு போயிருக்கிறேன் என்று சொன்னீர்களானால், உங்கள் இருதயங்களுக்கு காயம் கட்டுதலையும் அவர் செய்து உங்களை ஆறுதல் அளிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. சீயோனிலே ஐயா கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து இந்த ஜெப வேளையிலே தங்கி இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, துயரப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவர், துயரப்பட்ட யாவருக்கும் மனமகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கிறவர் உங்கள் தேவன் என்பதில் மாற்றமே இல்லை. அவரே சகல ஆறுதலின் தேவனாய் இருப்பார். உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுவார். பாருங்க, தாவீது இப்படியாக சொல்லுகிறார், அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும், ஐயா அழுகையின் பள்ளத்தாக்குனா எப்படி? அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வர முடியாத அழுகை, இதிலே உபத்திரவங்கள், துன்பங்கள், சஞ்சலங்கள், தவிப்பிலே இருந்து வெளியே வர முடியாத ஒரு பள்ளத்தாக்கு போன்ற இடத்திலே, அந்த கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொன்னது போலே, இன்றும் தேவ பிள்ளைகளே, அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து அதை நீருற்றாய் மாற்றிக்கொள்ளுவீர்கள். இதுதான் உங்களுக்கு மேல இருக்கிற திட்டம். இதைத்தான் நீங்கள் செய்ய போகிறீர்கள். எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சந்நிதியில் முழங்காற்படியிடுங்கள், தேவ சந்நிதிக்கு வாருங்கள். ஐயா, இந்த இரவு ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் யாரும் விடுவிக்க முடியாத எந்த காரியமும், பணமோ பவரோ அதிகாரமோ அல்லது உற்றார் உறவினரோ யாரும் விடுவிக்கவே முடியாத ஒருவேளை மகா பரிதாபமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுவீர்கள். அதுதான் நிச்சயம். பாருங்கள், இது எல்லா சூழ்நிலைகளும் மாறும்படியாய் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, சங்கீத புஸ்தக 31 பாருங்கள், சங்கீதக்காரன் கதறுவது போல, வேண்டிக் கொள்ளுவது போல வேண்டிக் கொண்டு ஜெபித்து மாபெரும் வெற்றியை, களிப்பை, சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை, மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுவோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, இந்த வேளையிலும் எங்கள் தேவனே, ஐயா இந்த ஜெப வேளையிலே கூடியிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு சமூகத்திலே வருகிறோம். இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், இவர்கள் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயம் நொறுங்குண்ட பிள்ளைகளுக்கு காயம் கட்டுதலை கொடுக்கிறவர், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு காலம் இவர்கள் வெட்கமடையாதபடி செய்யும்படியாய் உமது நீதியின் நிமித்தம் அன்பு பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நீதியின் நிமித்தம் இவர்களை விடுவிக்கும்படியாய் உம்முடைய சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேவனே, உமது செவியை இவர்களுக்கு சாய்த்து சீக்கிரமாய் இவர்களை தப்புவிக்கும்படியாய் நீரே, ஐயா, இவர்களுடைய பலத்த துர்கமும் அடைக்கலமான அரணுமாயிரும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். பல்வேறு வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் மத்தியிலே, ஐயா உபத்திரவங்கள், சஞ்சலங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகிய கர்த்தர் மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நீரே இவர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மனதிறங்கும் வானத்தில் இருந்து உத்தரவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் என் தேவனாகிய
தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்காக ஒரு அனுக்கிரகம் செய்யும்படியாய், ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையுமாய் இருக்கிறவர். ஐயா, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நடத்தி அருளும். அவர்கள் எங்களுக்கு மறைவாய் வைத்த வலைக்கு எங்களை நீங்களாக்கிவிடும். தேவரீர், நீரே எங்களின் அரண் சுவாமி. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று என்று கதறுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இது போன்ற சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்காய் இறங்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பிராணன் சஞ்சலத்தினாலும் எங்கள் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது, என் பலன் குறைந்தது, என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சொல்லுகிற ஐயா, உம்முடைய பிள்ளைகளை நீர் நினைத்தருளும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று தாவீது ஐயா சங்கீதக்காரன் கதறுகிறது போல உம்மை நோக்கி இது போன்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா, உற்றார் உறவினர்களாலே கைவிடப்பட்ட, சொந்த ஜனங்களினாலே, சொந்த புருஷனாலே, சொந்த குடும்பத்தாராலே கைவிடப்பட்ட, எல்லோராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கிருபை இவர்கள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி. என் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இவர்கள் அந்நியருக்கும் அடுத்தவர்களுக்கும் சத்துருக்களாய் இருக்கிற அநேகருக்கும் அயலாருக்கு நிந்தையும் அறிமுகமானவர்களுக்கு அரிக்களிப்புமானார்களே. தேவனே, இவர்களுக்காக மனதிறங்குவீர், இவர்களை விடுவிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்களை கண்டவர்கள் முகத்தை துலுக்குகிறதும் முகத்தை வெட்டுகிறதும் ஐயா, இவர்களை கண்டவர்கள் இவர்களுக்கு விலகி ஓடி போனதுமான காரியங்கள் நடக்காதபடி வெட்கப்பட்ட இடத்திலே இந்த பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. செத்தவனை போல எல்லோரோடும் மறக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உடைந்த பாத்திரம் போல் நொறுங்கி அழிந்து போன பிள்ளைகள் இருக்கிறார்கள். வாழ்க்கை, தொழில், கையின் பிரயாசங்கள், பொருளாதாரம், பண வசதிகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது போல முற்றிலுமாய் உடைந்த பாத்திரம் போல் ஆன பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. தேவனே, உங்க மனதுருக்கம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க காருண்யம் இறங்கி வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நல்ல குயவனாய் ஐயா, நீர் அப்படி ஐயா உடைந்து போன பாத்திரத்தை எப்படி மறுபடியும் வனைந்தீரோ அப்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் வனையும்படியாய் ஒரு மேன்மையான மகிமையான பாத்திரமாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் யார் எங்கே எங்கே ஏளனமாய் அற்பமாய் கேவலமாய் எண்ணப்பட்டார்களோ அந்த இடங்களிலே இவர்களுக்கு அழுகைக்கு பதிலாய் ஒரு ஆனந்த களிப்பை உண்டு பண்ணும்படியாய் ஐயா, அந்த ஜனங்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு மகிமையான பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே என் தேவன் என்று சொன்னேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று கதறுகிறது போல ஐயா, உம்முடைய சமூகத்திலே உம்மை நம்பி இருக்கிற இந்த அற்புதமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அதிகாலை வேளையிலும் நடு இரவிலும் ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறேன். சிலர் எப்போது உம்மையே நோக்கி பார்க்கிற என் அன்பு மக்களை நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது சுவாமி. ராஜாக்களுடைய நடைகள் ஐயா, அவர்களுடைய சுவாசம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது. இவர்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களை, இவர்களை தொல்லை பண்ணுகிறவர்களை, இவர்களை சஞ்சலப்படுத்துகிறவர்களை, இவர்களை கஷ்டப்படுத்துகிறவர்களை, எல்லா கஷ்டப்படுத்துகிற சஞ்சலமும் தவிப்புமான சூழ்நிலைகளை என் தேவனே நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். என் தேவனே, அயல் நாடுகளிலே அகப்பட்டு ஐயா விசா இல்லாதபடி, விசா இருந்தும் வேலை இல்லாதபடி, ஓ லார்ட், தப்பி
தப்பி திரும்பி நாட்டிற்கு கூட வர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இப்பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலைக்கு போக விசா இல்லாதவர்கள் காத்துக் கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சிமார்கள் இருக்கிறார்கள் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் லார்ட் அரசாங்கத்திலே இருந்து வெளி தேசங்களிலே இருந்து இவர்களுக்கு வர வேண்டிய சகாயங்களை கர்த்தரே கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் ஐயா, டேனியல் 2:21 சொல்லப்பட்டது போல கர்த்தாவே நீர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர். நீரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிற உம்மை நோக்கி கூப்பிடுகிற இவர்களில் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உமக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, உமக்கு பயந்தவர்களும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களும் ஆகிய இவர்களுக்கு ஐயா, நீர் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு இதாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நன்மைகள் வரட்டும் சுவாமி. இந்த இரவு ஜெப வேளையிலே கர்த்தர் மனதிறங்கும்படியாய் அநேக பிள்ளைகளோடு தரிசனம் சொப்பனங்கள் மூலமாக பேசி அவர்களை என்கரேஜ் பண்ணும்படியாய் கர்த்தாவே, கர்த்தருடைய ஆவியானவரே இவர்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் மனுபுத்திரர்களுக்கு முன்பாக உமக்கு பயந்தவர்களும் உம்மை நம்பி இருக்கிறவர்களுமாகிய இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாகவே நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாடுபடுகிற உபத்திரப்படுகிற சஞ்சலப்படுகிற பிள்ளைகளோடு இன்று என் தேவனாகி கர்த்தர் பேசும்படியாய் இவர்களை அப்பா ஸ்தோத்திரம் டாடி, நீர் உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்க போகிற காரியங்களை சொப்பனம் மூலமாய் தரிசனம் மூலமாய் தேவ வார்த்தைகள் மூலமாய் இன்னும் இன்னும் பேசுவீராக. ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நானோ கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்துருவின் சங்கடங்களின் கையில் எங்களை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம் என்று இவர்கள் சொல்லத்தக்கதாக ஐயா, உம்முடைய கிருபையிலே களிகூர்ந்து மகிழத்தக்கதாக என் தேவரீர் இவர்கள் உபத்திரவங்களை பார்த்து இவர்கள் ஆத்தும வியாகுலங்களை அறிந்து ஓ லார்ட் ஒரு மேன்மையை, மகத்துவத்தை, ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை, ஒரு அனுகூலமான அடையாளத்தை இன்றே கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் வரட்டும் சுவாமி. உடைய சமூகத்திலே காத்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் வரட்டும். இவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் வரட்டும். தூர தேசங்களில் இருந்து, தூர பட்டணங்களில் இருந்து மகிமையான வரன்கள் வரட்டும் சுவாமி. காத்திருக்கிற மகள்களுக்கு நல்ல மணவாளன் கடந்து வரும்படியாய் ஆமென் ஆண்டவரே, விரைவாய் விரைவாய் கடந்து வரும்படியாய் காத்திருக்க தம்பிமார்களுக்கு அப்பா விரைவாய் விரைவாய் நல்ல மணமக்களை கொடுக்கும்படியாய், நல்ல மணமகளை கொடுக்கும்படியாய் தேவரீர் நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிறவர். குடும்பங்களோடு பேசுவீராக. இவர்களுக்காக பிறந்த ஓ லார்ட், இவர்களுக்காக பிறந்த மணமகள்களும் மணமகள்களும் எங்கே இருக்கிறார்களோ ஐயா, இவர்களுடைய துணை எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து அவர்கள் புறப்பட்டு வரும்படியாய் லார்ட், in the mighty name of Jesus we release the people in the name of Jesus. ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் 2 பேர் பூமியிலே கட்டுகிறது எதுவோ கட்டப்பட்டிருக்கும் பரலோகத்திலும், ஐயா அங்கே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஐயா, அந்த பிள்ளைகள் ஓ மணமக்கள் எங்கே ஐயா பிரிந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் ஒன்று சேராதபடி பல 100 நாட்களாய் பல வருஷங்களாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக என் இயேசுவின் நாமத்தினாலே தூர இருக்கிற பிள்ளைகள் ஓ லார்ட் we release them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். அவர்கள் ஒன்று சேரட்டும். எல்லா பாவ சாப மந்திரவாத கட்டுகளை அவிழ்க்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக குழந்தை பேற்றை தடுக்கிற, திருமணங்களை தடுக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தை பேற்ற தடுக்கிற பொல்லாத ஆவிகள் இதோடு மாறி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, இந்த பிள்ளைகளுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுக்கிற எல்லா சத்துருவின் அந்தகார சக்திகளும் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகட்டும். கட்டுகள் உடையட்டும்.
ஐயா கட்டுகளை அவிழ்த்து இந்த பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுகிறோம் சுவாமி. இந்த காரியம் உண்மையாகவே கர்த்தரால் வந்தது என்று இவர்கள் ஐயா ஒரு நாளிலே மகிழ்ந்து களிகூறத்தக்கதாக, மகிழ்ந்து உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதித்து உமக்கு சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாக அன்பு பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவீராக ராஜா. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். குழந்தை பேற்றை தடுக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளுகிறோம். எல்லா பலகீனத்தின் வல்லமைகளையும் கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. லார்ட், in the mighty name of Jesus. நீர் அப்படியே செய்கிற ஓ லார்ட் நல்ல தெய்வம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. கடன் தொல்லை பாரங்கள் கஷ்டத்திலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஐயா அந்த கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனை கடன்கள் ஐயா திரும்பி செலுத்தவே முடியாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கடனில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. என் தேவமே இறங்கும்படியாய். ஆமென் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஐயா இவர்கள் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்த்தால், இவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உம்மையே நோக்கி பார்த்தால் கர்த்தர் எல்லா இக்கட்டுகள், கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகளிலும் இருந்து இவர்கள் அவமானப்பட்டு போகாதபடி இவர்களை உயர்த்துவீர், மகிமைப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. இவர்கள் வாங்கின இடங்களிலே திருப்பி செலுத்தத்தக்கதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வனாந்தரத்தை நீர் ஆறுகளாய் நீரூற்றுகளாய் மாற்றுகிற தெய்வம். ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடத்துல ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். ஆமென். அவாந்திர வெளிகளை அப்பா ஓ லார்ட் கடுவெளியிலே ஐயா ஓ நொறுங்கி கடுமையான பற்றி எரியக்கூடிய அவாந்திர வெளிகளிலே நீர் ஆறுகளை பாய்ந்தோட, நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமே இல்லாத இதையெல்லாம் எப்படி திருப்பி செலுத்துவோம், இந்த கஷ்டங்களில் எல்லாம் எப்படி திரும்பி வருவோம் என்று நினைக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய இரக்கம் இறங்கி வரும்படியாய், உம்முடைய மனதுருக்கம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தடைகள் மாறும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர் என்று தாவீது சொன்னது போலே ஐயா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடி, உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக இராதபடி வெட்டுண்டோம், புடுங்கப்பட்டோம், அழிந்தே போனோம் என்று மனக்கலக்கத்திலே சொன்ன என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் நாங்கள் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டீர். ஐயா நீர் இவர்களுக்கு விடுதலையை கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னது போல ஐயா உமக்கு காத்திருக்கிற இந்த பிள்ளைகள் இந்த பிரச்சனைகள், இந்த துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு ஐயா கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உல்லாச பறவைகளாய் உயர உயர பறந்து மகிழ்ந்து களிகூறத்தக்கதாய் இவர்கள் அழுகை நீர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர். என் தேவன் அப்படியே செய்கிறதற்காக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை உபத்திரவம், எத்தனை பாடுகள், துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த பிரேயர்களை திரும்ப திரும்ப போட்டு நீங்க என்ன செய்யுங்க, கேட்டு அதோடு ஜெபியுங்கள், வைராக்கியமாய் ஜெபியுங்கள். ஜெபிக்கிற மனிதன் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். இந்த ஃபைலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுகிறோம். இன்பாக்ஸில் எழுதின பிள்ளைகள், இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்ட அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து விசேஷமாய் நடைபெறப் போகிற மீட்டிங்களுக்காகவும் ஜெபியுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர்